ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் womensart. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு பன்னீர் ரோஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக ஒரு ஜடவேணி வந்து வீட்டிலேயே கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பன்னீர் ரோஸ் வந்து எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த பூ வந்து கட்டுறதுக்கு நம்ம வந்து என்ன த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சீவிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டும், அதுக்கப்புறம் துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடிலும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீடில் வந்து சின்ன சைஸ் நீடில் வந்து எடுத்துக்கோங்க. ரோஸோட பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம வந்து தனியாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம வந்து பூ வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து பெட்டல்ஸ் வந்து எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த பெட்டல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி அசைச்சிட்டா போதும், பெட்டல்ஸ் எல்லாமே நமக்கு தனியாக அழகாக வந்துடும். இதே மாதிரி நமக்கு தேவைப்படுற அளவுக்கு பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து பெரிய பெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், சின்ன பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. நீடில் வந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 4 த்ரெட் வர மாதிரி போட்டிருக்கேன். டபுளாக வந்து நீடிலுக்கு உள்பக்கமாக த்ரெட்டை போட்டுட்டு 4 த்ரெட் வர மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நாம் வந்து எப்போவுமே நம்ம ரோஜாப்பூ தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கோத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பக்கம் வந்து பூ வந்து வெளிப்பக்கமாக வந்துடாமல் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோஜாப்பூ தண்டை வந்து இந்த மாதிரி நீடிலோட உள்பக்கமாக வந்து போட்டு இந்த மாதிரி கோத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம வந்து ரோஸோட பெட்டல்ஸை வந்து கோத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெட்டல்ஸோட பின்பக்கம் வந்து வெளிப்பக்கமாக தெரியாமல் இந்த ஷைனிங்காக இருக்க பக்கம் வந்து வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி டபுளாக வந்து பெட்டல்ஸ் வந்து மடிச்சுக்கோங்க. போதும், ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி டபுளாக வந்து மடிச்சுக்கோங்க. பெட்டல்ஸோட வெளிப்பக்கம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி கரெக்டாக அந்த ஷைனிங் வந்து வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி பெட்டல்ஸை வந்து இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து கோத்துட்டே வந்துடலாம். நம்ம வந்து பன்னீர் ரோஸில் வந்து பெரிய பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ரோசஸ் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம வந்து வேணி வந்து கட்டுறதுக்கு. பெரிய பெட்டல்ஸாக எடுத்துக்கோங்க. சின்ன பெட்டல்ஸ் வந்து நமக்கு வந்து வேணிக்கு நல்லா இருக்காது. அதனால பெரிய பெட்டல்ஸாக எடுத்து அதை இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. அந்த ஷைனிங் பக்கம் வந்து வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி பெட்டல்ஸ் அந்த மாதிரி டபுளாக மடித்து நம்ம வந்து கோத்துட்டே வந்துடலாம். பெட்டல்ஸ் வந்து கோக்கும்போது எல்லா டைரெக்ஷன்லையுமே கரெக்டாக நமக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் வரணும். அப்போ தான் நமக்கு வந்து வேணி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால எல்லா பக்கமுமே ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பெட்டல்ஸை இந்த மாதிரி கோத்துட்டே வாங்க. ஓரளவு தூரம் நம்ம அந்த நீடில் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து கோத்ததுமே பெட்டல்ஸ் எல்லாமே த்ரெட்டுக்கு உள்பக்கமாக நம்ம வந்து இழுத்து விட்டுடலாம். நான் இந்த அளவுக்கு கோத்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டை மட்டும் இழுத்து பெட்டல்ஸை வந்து உள்பக்கமாக விட்டுறேன். பாருங்கள், த்ரெட்டோட உள்பக்கமாக கரெக்டாக அந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து பெட்டல்ஸை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து பிஞ்சு வந்துடும். அதனால நீங்கள் வந்து த்ரெட்டை மட்டும் இழுத்துக்கோங்க. இழுக்கும்போது நமக்கு பெட்டல்ஸ் வந்து த்ரெட்டோட உள்பக்கமாக அழகாக போயிடும். இந்த மாதிரி அடுத்தும் அதே மாதிரி கோத்துட்டே வந்துடலாம். ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி கோத்துட்டே வாங்க. கோத்துற அந்த நீடில் அளவுக்கு உங்களுக்கு ஒரு அளவுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கோத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டோட உள்பக்கமாக நம்ம வந்து இழுத்து விட்டுடலாம். பெரிய பெட்டல்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேணி வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்கும். கொஞ்சம் சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான், ரொம்பவே ஈஸி. நான் வந்து பன்னீர் ரோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வேறு கலர் ரோஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஜடவேணி வந்து வீட்டிலே நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம வந்து வேணி வந்து வீட்டிலே கட்டுறதுக்கு. இப்போ நான் வந்து அந்த நீடில் சைஸ் எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வர மாதிரி நான் வந்து பெட்டல்ஸ் வந்து கோக்குறேன் பாருங்கள். கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து த்ரெட்டுக்கு உள்பக்கமாக அந்த பெட்டல்ஸை வந்து இழுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து கையில் பிடிச்சிக்கோங்க, த்ரெட்டை மட்டும் இழுத்துக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டாக அந்த மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பூவோட காம்பு, ரோஜா பூவோட காம்பு வச்சனால நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து பிஞ்சிராமல் அந்த இடத்துல அப்படியே நமக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்குமே நம்ம வந்து இப்படி தான் கட்ட போகிறோம். நான் இப்போ வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும்.
இப்போ நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து கோத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பூ வந்து கட்டணும். இதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தூரத்துக்கு வேணுமோ அந்த அளவு தூரத்துக்கு நான் வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். நான் வந்து இந்த அளவு தூரத்துக்கு வந்து கட்டியிருக்கேன் பாருங்க. ஒரு ஜடவேணி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டிக்கலாம். இதோட லென்த்தியா வேணா லென்த்தியா கட்டிக்கோங்க. குட்டியா போதும் அப்படின்னா இதை விடையும் குட்டியா நீங்க வந்து கட்டிக்கலாம். நம்ம எண்டில் இந்த பக்கமும் நம்ம ரோஜா பூவோட தண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கோத்துக்கலாம். கோத்தாச்சு. இப்போ நமக்கு இந்த பக்கமும் பெட்டல்ஸ் வந்து பிஞ்சிராம கரெக்டாக அழகா இருக்கும். நம்ம இந்த பக்கம் வந்து த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த மாதிரி அந்த காம்புக்கு மேலே அந்த தண்டுக்கு மேலே வந்து த்ரெட் வச்சு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் த்ரெட் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து தண்டை வந்து கோத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே அதில் இருக்கக்கூடிய நூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அந்த தண்டுக்கு மேலே நாட் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு 2 பக்கமுமே ரொம்பவே டைட்டாக இருக்கும். அந்த மீதி இருக்க அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து வேணிக்கு வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நெருக்கமாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரோஜாப்பூ ஜடவேணி. இதே மாதிரி நம்ம வந்து வீட்டிலேயே நீங்களும் கட்டி பாருங்கள். வெட்டிங் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம வந்து பன்னீர் ரோஸ் வச்சு கட்டி நம்ம வந்து ஹேர் டெக்கரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.